வணக்கம் நேயர்களே. நிறைய பேர் கேக்குறாங்க, என்னோட பையனோ பொண்ணோ இந்த வருஷம் யூஎஸ் போலாமா வேண்டாமா ஹையர் எஜுகேஷன் அப்படின்னு. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. யூஎஸ் போறதுனால அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன, சேலஞ்சஸ் என்ன இருக்கு, எல்லாத்தையுமே இந்த வீடியோல சுருக்கமா சொல்லியிருக்கேன். ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் திங், 2023-24ல ரஃப்லி அபவுட் 3.31 lakh ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ் யூனிவர்சிட்டியில என்ரோல் பண்ணியிருந்தாங்க. அதே நெக்ஸ்ட் இயர் 24ல பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிராப் இருந்தது. மேஜர் ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னா விசா ரிஜெக்ஷன் நிறைய, அதுதான் ஒரு ரீசனா சொன்னாங்க. இந்த இயர் பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு 40 to 50% டிராப் கட்டாயம் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஏன்னா கரண்ட் அன்சர்டனிட்டி ஆஃப் கோயிங் தேர் இஸ் வெரி வெரி ஹை. என்ன அன்சர்டனிட்டி இருக்கு, என்னென்ன ரிப்போர்ட் ரிசர்ச் சொல்லுது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 monthsல மட்டும் பாத்தீங்கன்னா, அதாவது ட்ரம்ப் வந்து ஜனவரியில பதவி ஏத்தாரு, அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 1800 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிபோர்ட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுக்கும் ஒரு 2 ஃபிளைட் வந்தது. அது தவிர நிறைய ஸ்டூடெண்ட் செல்ஃப் டிபோர்ட்டும் பண்ணிருக்காங்க. சிவிஸ் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. ரஃப்லி அபவுட் 4700 ஸ்டூடெண்ட்ஸோட சிவிஸ் ரெக்கார்டை கேன்சலும் பண்ணிருக்காங்க. நிறைய கேஸ் எல்லாம் போச்சு. ரீசெண்டா ஒரு கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு 130 ஸ்டூடெண்ட்ஸ் டுகெதரா போய் கோர்ட்டுக்கு போனாங்க. டெம்பரவரியா அந்த சிவிஸ் ரெக்கார்டை ஆக்டிவேட் பண்ணி ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இது ஒரு சேலஞ்ச் இருக்கட்டும். இது எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க தே ஸ்டார்டட் வித் இல்லீகல் டாக்குமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக், நீங்க வந்து ஒரு டிரைவ் ஃபாஸ்டரா போய் உங்களுக்கு டிக்கெட் ஃபைன் வந்திருந்ததுன்னா அதனால அனுப்பிச்சோன்னாங்க. இது மாதிரி வேரியஸ் அதர் ரீசன் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டு ஐசிஇக்கு ஒரு டார்கெட்டே கொடுத்து இவ்வளவு பேரை அனுப்பிச்சு விடுங்கடா அப்படிங்கிற அளவுக்கு வந்தது ஆக்சுவலா. சோ இது ஒரு மேஜர் ரீசன் ஃபார் அன்சர்டனிட்டி. ட்ரம்போட டிசிஷன்ஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன். ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இவ்வளவு தூரம் சொல்லியும் ஆனா ஜாப் மார்க்கெட் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்ரி மந்த் யூஎஸ் வந்து சொல்லும் எங்களோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் எவ்வளவு அப்படின்னு. கரண்ட், அதாவது ஏப்ரல் 2025 அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் பாத்தீங்கன்னா 4.2% தான். அதாவது வந்து எனிவேர் பிட்வீன் 4 to 4.2ல தான் இருக்கு. ஸோ ஸ்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் நாட் வெரி ஹை அப்படின்னு சொல்றீங்க. பட் ஆனா இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அங்க வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் இஸ் ஒன் ஆஃப் த, I mean, like, you know, I will say it is part of the masters நே சொல்லலாம். அதாவது அந்த சம்மர் டைம்ல ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சோடனே எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுவாங்க. அது பண்ணாதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வேலை கிடைக்கிறது ஓரளவுக்கு ஈஸி. ஓபிடில இருக்கட்டும், H1B விசா வாங்குறதுக்கு, அதாவது வந்து கம்பெனிஸ் H1B விசா ஸ்பான்சர் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்டர்ன்ஷிப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா கம்பெனிஸ் வித் அன்சர்டனிட்டி they don't wanted to take internship students. இன்டர்ன்ஷிப்னா நம்ம ஊர் மாதிரி இல்ல, அங்க இட் இஸ் a paid internship ஆக்சுவலா. இப்போ என்ன ஆகுதுன்னா, சில ஸ்டூடெண்ட்ஸ் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. ஜாப் கிடைக்கலங்கிறதுனால இன்டர்ன்ஷிப், பெய்டு இன்டர்ன்ஷிப் பண்றாங்க. சில பேர் அன்பெய்டு இன்டர்ன்ஷிப்புக்கு ரெடியா இருக்காங்க. இதுதான் கரண்ட் ரிப்போர்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், H1B விசா ஒரு லாட்ரி. லக்கு உழுந்தா நமக்கு லக்கு. லாட்டரிய காசு கொடுத்து வாங்குறோம், உழுந்தாதான். இதே மாதிரிதான் இங்கேயும் H1B விசா வந்து ஒரு லாட்டரி தான். அங்க குலுக்கி எடுப்பாங்க. யாருக்கு லக்கோ அவங்களுக்கு தான். ஃபர்ஸ்ட் 1 year நீங்க யூனிவர்சிட்டி உள்ளதான் ஒர்க் பண்ணணும், வெளியில போய் ஒர்க் பண்ண கூடாது. நீங்க அந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கற யூனிவர்சிட்டிக்கு போகாதீங்க. அது மாதிரி சில யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க போய் கிளாஸ் ரூம் உட்காந்தீங்கன்னா ஒரு 80% வெறும் இந்தியன்ஸும் சைனீஸும் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி யூனிவர்சிட்டி எல்லாம் அவாய்ட் பண்றதும் பெட்டரு. ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் போறீங்கன்னா நல்ல டைவர்சிட்டி இருக்கணும். ஸோ யூனிவர்சிட்டி சூஸ் பண்றத ரைட்டா சூஸ் பண்ணுங்க. ஹை டிமாண்ட்ஸ் ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏஎம்எல் இருக்கட்டும், ஏஎல்எம்எல் இன்ஜினியர்ஸுக்கு ஸ்டார்டிங் சேலரியே எனிவேர் பிட்வீன் 80K to 120K. இது ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில நீங்க கிராஜுவேட் ஆயினீங்க அப்படின்னா டெஃபினட்டா இட் இஸ் பாசிபிள். டேட்டா சயின்ஸ் இருந்தா எனிவேர் பிட்வீன் 90 to 100K. சைபர் செக்யூரிட்டி அது மாதிரி தான் 80 to 100K. கிளவுட் இன்ஜினியரிங், மாடல் ட்ரைனர்ஸ், இது மாதிரி நீங்க ஸ்டெம் செக்டர்ல நியூ ஏஜ் டெக்னாலஜில போனீங்கன்னா டெஃபினட்டா ஸ்டில் தேர் இஸ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு ரீசெண்டா ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, ஏப்ரல் 2025ல
roughly about 1.77 lakhs new jobs are opened அப்படின்னு அங்க இருக்க நியூஸ் ரைட் டைம்ஸோட ரிப்போர்ட் சொல்லுது ஆக்சுவலா. சோ அதனால ஸ்டில் தேர் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். கம்பெனிஸ் லைக் கூகுளா இருக்கட்டும், என்விடியாவா இருக்கட்டும், மெட்டாவா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், ஜேபி மார்கன், இது மாதிரி கம்பெனிஸ்ல இது மாதிரி நியூ ஏஜ் டெக்னாலஜி ஸ்டில் தே ஆர் ஹையரிங். So plenty of opportunities are available in this field actually. நீங்க எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணனும்னா ஸ்ட்ராங் கேரியர் சப்போர்ட் இருக்கான்னு பாருங்க. இண்டஸ்ட்ரியோட எவ்வளவு அளவுக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத செக் பண்ணுங்க. ஸ்டெம் ஓபிடி இருக்கா, நீங்க படிக்கிற கோர்ஸுக்கு ஸ்டெம் ஓபிடி இருக்கான்னு பாத்துக்கோங்க. நான் ஸ்டெம்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 1 year ஓபிடி கிடைக்கும். ஸ்டெம்ல போனாதான் 1+2 years. ஸோ ஸ்டெம் ஓபிடி இருக்கான்னு கட்டாயம் பாருங்க. உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அங்க போய் பண்ணணும்னு இல்ல, நீங்க படிக்க போறீங்க அப்ராடுக்குன்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நிறைய சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இங்க இருக்கும் போதே நீங்க ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். Okay, which will help you to improve your skill. Things like hackathon attend பண்ணி பிரைஸ் வின் பண்ண பாருங்க. இதெல்லாம் உங்களோட கேரியருக்கு அங்க போய் தான் பண்ணணும்னு இல்லை, இங்கேருந்தே பண்ணலாம். which will definitely helpful. அது மட்டும் இல்லைங்க, நீங்க US 2025 அதாவது வந்து இந்த ஃபால் 2025க்கு பாக்குறீங்கன்னா பிளான் பி ரெடியா வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாட்டி விசா ரிஜெக்ஷன் கட்டாயம் அதிகமா இருக்கும். ஓகே, அதோட கரண்ட்லி பாத்தீங்கன்னா வெயிட்டிங் டைம் ஃபார் ஸ்டூடெண்ட் விசா ரஃப்லி அபவுட் 2 months. அதனால பிளான் பி வச்சுக்கோங்க. பிளான் பி இட் கேன் பி an other country, it can be an Australia, it can be an Ireland, it can be Germany, France, even some extent UK வா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸை பிளான் பி ரெடியா வச்சுக்கோங்க. ஆஃபர் வாங்கி வச்சுக்கோங்க. பை சான்ஸ் இஃப் யுவர் விசா இஸ் நாட் கெட்டிங் த்ரூ, தட் வில் பி a good through. நீங்க அப்போ போய் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா it will be a issue இருக்கும் உங்களுக்கு. நம்ம ரீசெண்டா பார்த்திருக்கோம் roughly about 60+ யூனிவர்சிட்டிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபண்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. பிகெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வெல் நோன் நேம் ஹார்வர்டோட 2 billion ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் அவங்க கோர்ட் கேஸ் கூட போறாங்க அப்படிங்கிறது. அனதர் ஒரு $1 billion ஸ்டாப் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்ல, ரீசெண்டா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அட்மிஷனுக்கும் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாங்க. which Harvard is not ready to take it up. இது ஹார்வர்டுக்கு மட்டும் இல்லைங்க, lot of other university like கொலம்பியாவா இருக்கட்டும், கார்னல், இது மாதிரி நிறைய யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பாத்தீங்கன்னா ரீசெண்டா they made a statement saying they have a 500 million shortage அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க பட்ஜெட்ல 500 million ஷார்ட்ஃபால் வருதாம். அதனால $3,400 per students இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்டோட ஃபீஸ் அதிகமாக போகுது அப்படின்னா. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பேயிங் ரியலி ஹை ஃபீ ஃபார் த குட் ரேங்க் யூனிவர்சிட்டிஸ், ஐவி லீக்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 60 lakhs to 1 crore பர் ஆனம்க்கு வருது. ஸோ இந்த எகெயின் ஃபீஸ் இஸ் கோயிங் அப். அது மட்டும் இல்ல, நான் சொன்ன மாதிரி ரிசர்ச் அசிஸ்டன்ட்டும் டீச்சிங் அசிஸ்டன்ட்டும் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி இஸ் நாட் ஹேவிங் மச் ஆஃப் ஃபண்ட். ஏர்லியர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிகர் யூனிவர்சிட்டியில ரிசர்ச் அசிஸ்டன்ட்டும் டீச்சிங் அசிஸ்டன்ட்ஸும் கிடைக்கிறது ஈஸியா இருந்தது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ஃபீஸை இதுல இருந்து மேனேஜ் பண்ணாங்க. இப்ப அதுவும் சேலஞ்சா இருக்கு. ஸோ யூஎஸ் இஸ் கோயிங் டு பி a rough weather-ஆ தான் இருக்கும். பட் ஸ்டில் தேர் ஆர் plenty of opportunity. பட் நீங்க லோன் தான் வாங்கி போறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு காஷனோட போங்க. ஏன்னா லோன் வாங்கி போறது கொஞ்சம் ரிஸ்க் தான். பட் என்னால ஃபுல்லி ஃபண்டட் பண்ணி போக முடியும் அப்படின்னா டெஃபினட்டா ரிஸ்க் அதிகம் இல்லை. பட் லோன் வாங்கி போறீங்க அப்படின்னா காஷனா ப்ரிகாஷன் எடுத்துட்டு போறது பெட்டர். நெக்ஸ்ட் வீடியோல ஒன் மோர் அப்டேட் வித் ஒன் மோர் கண்ட்ரியை பார்ப்போம். அன்டில் தென் டாடா பாய். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும்